சார் வணக்கம். வணக்கம். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு. தமிழ் சினிமா, இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாத சாதனைகள் இல்லை, அவர் அடையாத உயரங்கள் இல்லை. ஆனாலுமே கடந்த ஆண்டு அவருடைய மகன் மனோஜ் இறந்தது தான் அவருக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கு. அதுலேருந்து தான் அவரால் மீண்டு வர முடியல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் அவருடைய வீடியோக்கள் 2-3 வீடியோக்கள் வெளியானது, ராதிகா அவரோட பேசுகிற மாதிரி, அதுவுமே நிறைய பேருக்கு சோகத்தை ஏற்படுது. இவருக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சோசியல் மீடியா முழுவதுமே பாரதி ராஜா அவர்கள் தான் நிரம்பி இருக்காரு. பலரும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. நீங்களும் பல வருடங்களாக சினிமாவில் வந்து பயணிச்சிருக்கீங்க. பாரதி ராஜா அவர்களுடனான உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க சார். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வருத்தமான செய்தி. பாரதி ராஜா சார் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகி ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் வந்து பாரதி ராஜா சார் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் தேறி மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார். சமீபத்தில் தாய் கல்வி படத்தை பார்த்துட்டு ராதிகாவோட பேசின வீடியோஸ்லாம் வந்துச்சு. உனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்லாம் அவர் வந்து பாராட்டினார் ராதிகாவை. இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் அப்படின்னா பயங்கர கம்பீரமாக இருப்பார். அவருடைய எப்படி சொல்கிறது, ஒரு வயோதிகம் அது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ வயோதிக நிலையில், உடல் சரியில்லாத நிலையில் பாரதி ராஜா சார் இவ்வளோ வீக்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தார், வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உடல் பின்னடைவு நேற்றுக்கு மாலையே இருந்திருக்கு. பெருசாக இல்லை, வழக்கமான உடல் பின்னடைவு தான் அப்படின்னு கடந்திருக்காங்க. இன்றைக்கி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அதெல்லாம் சிலது வந்திருக்கு. மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கே மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் பாரதி ராஜா சாரை வந்து காப்பாற்ற முடியல. நம்ம இன்றைக்கி பாரதி ராஜா சாரை வந்து இழந்துட்டோம், மறைந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோகமான விஷயம். தமிழ் திரை உலகத்துக்கு மட்டுமில்லை, இந்திய திரை உலகத்துக்கே பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சோகமான விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சினிமாவுக்கு இன்று ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படைப்பாளி, இப்போ பொதுவாக நடிகர்கள் வந்து கோலோச்சி இருந்திருக்கிறாங்க, ஒரு படைப்பாளி வந்து இவ்வளோ பெரிய அளவில் கோலோச்சி மிகப்பெரிய பேரும் புகழும் எடுத்த ஒரு கலைஞனாக இருந்திருக்காங்களா அப்படின்னா 1-2 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து ஆகச்சிறந்த தமிழ் கலைஞர். தமிழ் படங்கள், ஆகச்சிறந்த தமிழ் படங்கள், அவர் கொடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா படங்கள். அதாவது 16 வயது நிலை படம் தான் அவருடைய முதல் படம். அதில் தொடங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இளைஞனாக நிறைய படங்களில் ஜாலியாக நடிச்சிட்டு இருந்த கமலஹாசனை வந்து கூட்டிகிட்டு வந்து கோமணம் கட்டி ஒரு சப்பானி கேரக்டரில் நடிக்க வச்சார். அது யாருக்குமே அந்த தைரியம் வராது. முதல்ல வந்து பாரதி ராஜா சார் அதை பண்ணார், அதுக்கு கமலஹாசனும் அதுக்கு வந்து ஒத்துழைத்தார். காரணம் என்னென்னா அவர் சொன்ன கதை, அவர் மேலே இருந்த நம்பிக்கை. முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு பாரதி ராஜா சார் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது தான் அதுக்கு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்த ரஜினிக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்து, ரஜினி அப்படிங்கிற 3 எழுத்தை ஒரு சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒரு அறியப்படுற நடிகராக மாற்றினார். இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்து, சின்ன சின்ன வேடங்க சீனில் தான் அங்கே வருவார் அந்த படத்தில் 16 வயது நிலையில். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அடுத்தடுத்து ரஜினிக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது 16 வயது நிலை தான். இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியம் பார்க்கணும்னா அங்கே வந்து ஒரு பக்கம் கமலஹாசன், அவருக்கும் ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த், அவருக்கும் ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல கிளாமரா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு கிராமத்து கதையில ஒரு மயிலா வந்து நடிக்க வச்சாரு. ஸோ இதெல்லாமே முதல் படத்திலே பாரதி ராஜாவுடைய சாதனைகள்னு சொல்லலாம். அந்த 16 வயது நிலை படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா அது வரைக்கும் சினிமா வந்து ஸ்டுடியோவில் தான் நடந்துட்டு இருந்தது. ஸ்டுடியோக்கள் மட்டும்தான் சினிமா படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடங்களா இருந்தது. பாரதி ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேமராக்களை வந்து எங்க வேணாலும் கொண்டு போய் வைக்க முடியும், வயலில் வைக்க முடியும், புழுதிக்காட்டில் வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நிரூபித்த ஒரு இயக்குனர் பாரதி ராஜாவுடைய 16 வயது நிலை. இன்னைக்கு இருக்கிற பல இயக்குனர்கள், இன்னைக்கு முன்னணியா இருக்கிற பல இளம் இயக்குனர்களை வந்து சினிமா துறைக்கு வரவழைத்தது, பஸ் ஏற வச்சது, ட்ரெயின் ஏற வச்சது பாரதி ராஜாவுடைய 16 வயது நிலை. பாரதி ராஜா பார்த்து தான் எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை முதல் படத்திலே படைத்தார். ரெக்கார்ட் பிரேக் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அவர் பண்ணாரு. இன்னைக்கு இருக்கிற பல இயக்குனர்கள், அமீர்லேருந்து இன்னைக்கு பல இயக்குனர்கள் வந்து பாரதி ராஜா சாரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு அன்பா அழைக்கிறாங்க அப்படின்னா அது பாரதி ராஜா சாரை மட்டும்தான்.
அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனா பாரதி ராஜா சார் இருந்தார். பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் எடுத்த படங்கள் எல்லா படங்களுமே வித்தியாசமான படங்களாக இருந்துச்சு. அடுத்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த டைட்டிலே பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு டைட்டில். அது இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சுதாகர் ராதிகா ரெண்டு பேருமே புதுமுகமாக அறிமுகப்படுத்துறாரு. ராதிகா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகை. ராதிகாவை தவிர்த்து தமிழ் சினிமாவே பேச முடியாதுங்கிற அளவுக்கு அற்புதமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய நல்ல திறம்பட்ட நடிகை. அந்த நடிகையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அறிமுகப்படுத்தினவர் பாரதி ராஜா சார் தான். சுதாகரை அறிமுகப்படுத்தினாரு, நெப்போலியனை அறிமுகப்படுத்தினாரு, கார்த்திகேயை வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை படத்தில் அறிமுகப்படுத்தினாரு, விஜயனை அறிமுகப்படுத்தினாரு, நிலகல் படத்தில் வந்து நிலகல் ரவியை அறிமுகப்படுத்தினாரு. பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜாவுடைய பட்டறையிலிருந்து வந்தவர் தான். பாக்யராஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன், பாண்டியராஜன், இப்படி கிளைகள். நம்ம மணிவண்ணன் சார், மனோபாலா சார், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பாரதி ராஜா சாருடைய அறிமுகங்கள் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவதி, ரதி அக்னிகோத்ரி, ரமா, சுகன்யா, சொல்லிக்கிட்டே போற அளவுக்கு அற்புதமான திரைக்கலைஞர்களை, நடிகர்களை சினிமா துறைக்கு கொடுத்தவர். நல்ல நல்ல திரைக்கலைஞர்கள் மணிவண்ணன் சார் மாதிரி, பாக்யராஜ் சார் மாதிரி பல பேரை வந்து அறிமுகப்படுத்தினது பாரதி ராஜா சார் தான். பாரதி ராஜா சார் அப்படின்னா நம்ம வந்து வெறும் வார்த்தைகளால் கடந்து போக முடியாது. இன்னும் சினிமா, தமிழ் சினிமா 100 ஆண்டு கழித்து கூட பாரதி ராஜாவுடைய சாருடைய சாதனைகளை வந்து நம்ம மறந்து கடந்து போகவே முடியாது. அப்படி ஒரு மகா கலைஞன் இன்னைக்கு வந்து மறைந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு வேதனையான செய்தி தான், ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி தான். குறிப்பாக நல்லா இருந்தார். அவருடைய மகன் மறைவுக்கு அப்புறம் தான் வந்து மகன் வந்து ஒரு ஹீரோவா இவராகணும்னு நினச்சாரு, மகனை ஆக்கணும்னு நினச்சாரு. அதுவும் ஆக முடியல. ஒரு படம் இயக்குனாரு, அந்த படமே வந்து சரியாக போகலை. ஸோ மகனுக்கான அவருக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருச்சா? மகனுக்கான அங்கீகாரம் வந்து தமிழ் சினிமாவில் கிடைக்கல, ஒரு இடம் அடைய முடியல அப்படிங்கிற வேதனையும் அவருக்கு இருந்துச்சா சார்? நிச்சயமா அது வந்து பாரதி ராஜா சாருக்கு மட்டும் இல்லை, எந்த தகவலுக்குமே அந்த வேதனை இருக்கும். மனோஜ் அவருடைய மகன், செல்ல மகன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்க பதிவிட்டு இருந்தோம், மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சந்தோஷங்களும், பெரிய உச்சமும் உயரமும் பணம் எல்லாம் புகழ் எல்லாம் கிடைச்சதா பாரதி ராஜா சாருக்கு ஒரு எண்ணம். மனோஜ் மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருந்தார். மனோஜ்னு ஒரு மகன், ஜனனின்னு ஒரு மகள் இருக்காங்க. மனோஜ் மேல ரொம்ப பிரியமா, ரொம்ப பாசமா வளர்த்தாரு. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு எலைட் கிட்னு சொல்லலாம், புத்தி புத்தி வளர்த்தாருன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சினிமா துறைக்கு முதல்ல இயக்குனராக வரணும்னு அவருக்கு பெரிய ஆசை கிடையாது, நடிகராக வரணுங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஆரம்பத்தில் கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படத்தில் வந்து அவர் வந்து கதாநாயகனாக நடிக்கவும் செஞ்சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கலை, வேண்டாம் நம்ம இயக்குனராகவே பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் இயக்குனராக பயணிக்க ஆரம்பிச்சார். அவர் வந்து நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டார். அது பெருசாக நிறைய படங்கள், இப்போ திருச்சிற்றம்பலம், மகாராஜா, பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, குரங்கு பொம்மை, ஏகப்பட்ட பாண்டி நாடு, இப்படி ஏகப்பட்ட படங்கள்ல வந்து பின்னாடி பிற்காலத்துல வந்து நடிச்சிருக்காரு. அருமையான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் வந்து பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. அதுலயும் பர்டிகுலரா சொல்லணும்னா குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அவருடைய கேரக்டர் அவர் பண்ணி அவருக்காண்டே வந்து படத்தை வந்து பார்க்கணுங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு. நல்ல நடிகர் பாரதி ராஜா சார், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவரால் ஒரு நடிகரா வந்து ஒரு ஹீரோவா வந்து பிரகாசமா வர முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அவர் ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டே இருந்தது. தன்னுடைய மகன் மனோஜை வந்து ஒரு கதாநாயகன் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் பாரதி ராஜா சார். ஆனா மனோஜுக்கு எப்படின்னா அப்பா மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதுனால அவர் வந்து கதாநாயகனா வந்து நடிச்சாரு. மனோஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தாஜ்மஹால் படத்துல அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணாரு. அது ஒரு பிரம்மாண்டமான படமா எடுத்தார். பல பேரை வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்காரு பாரதி ராஜா சார். எல்லாருமே இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல பெரிய நட்சத்திரங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய மகன் மனோஜை வந்து ஒரு பெரிய நடிகர் ஆக்க முடியலைங்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது. தாஜ்மஹாலும் பெருசா போல, அதுக்கப்புறம் அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் எடுத்தாரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல வந்து மனோஜ் நடிச்சாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகரா, ஒரு பிரகாசமான ஒரு நடிகரா, ஒரு பிரபல நடிகரா மனோஜால வர முடியல. அது வந்து பாரதி ராஜா சாருக்கு ஒரு மன வேதனையை உள்ளுக்குள்ள கொடுத்தது. ஸோ அதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மனோஜ் ஆசைப்பட்டபடி வந்து மணிரத்னத்திட்ட வந்து உதவி இயக்குனரா சேர்த்து விட்டாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். ஒரு நாள் முதல் நாள் உதவி இயக்குனரா மனோஜ் வந்து வேலை பார்த்துட்டு, அதாவது காலையில 7 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா உதவியாளராக வேலை பார்க்குறாரு. உதவியாளர் வேலை எப்படின்னா நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும். உட்கார்றதுக்கு ஒரு எப்படி சில மணி நேரங்கள் கூட கிடைக்காது. அப்படி நின்றுக்கிட்டே வேலை பார்த்துட்டு வந்து தூங்க போயிட்டார் மனோஜ். பாரதி ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மனோஜோட கதவை திறந்து மனோஜ் கால்களை அமுக்கி விட்டுருக்காரு. அதாவது வந்து பையன் வந்து அது வரைக்கும் நின்றுக்கிட்டு வேலை பார்த்ததே கிடையாது. ஸோ கடினமான வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. கால் வலிக்கணும், மகனுக்கு கால் அமுக்கி விட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு தந்தை ஒரு மகனை வந்து எந்த அளவுக்கு நேசிப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட மகன் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு
ஆண்டு மார்ச் மாதம் வந்து காலமாயிட்டாரு. அவர் காலமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பாரத ராஜாவால் சாரால தாங்கிக்க முடியல. உண்மையா சொல்ல போனா பாரத ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கலைஞர். பொதுவாகவே கலைஞர்கள் அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா பாரத ராஜா சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கலைஞரா இருப்பார் பாரத ராஜா சார். இதுக்கு நம்ம இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். எங்க அப்பா பாரத ராஜா சார் 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நிறைய பயணிச்சிருக்கிறாங்க. பல பேருக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து பாரத ராஜா சார் வந்து தலைவராக இருந்திருக்காரு. எங்க அப்பா வந்து செக்ரட்டரியா இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. இப்படி ஒரு பயணம் இருந்தது. அப்பாக்கும் பாரத ராஜா சாருக்கும் நல்ல நட்பும் இருந்தது. ஸோ எங்க அப்பா உடல்நிலை சரியில்லாம இருக்கார் அப்படின்றத கேள்விப்பட்டு அவர் இறக்குறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு திடீர்னு வந்து பாரத ராஜா சார் வந்தார். வந்து அப்பாவை பார்த்து பேசினாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அப்பாவும் அழுகிறாரு, பாரத ராஜா சாரும் அழுகிறாரு. பாரத ராஜா சார் பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டு அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சாரு. எங்களாலே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சமாதானப்படுத்த முடியல. அதெல்லாம் எப்படின்னா ஒரு கலைஞனாலதான் வந்து அதை வந்து அந்த மாதிரி உணர்வுகளை வந்து அப்பட்டமா வெளிப்படுத்த முடியும். அப்படி ஒரு கலைஞர். அப்படி இருக்கும்போது மகன் மனோஜ் வந்து மரணிச்சிட்டார் அப்படிங்கிற செய்தி அது பாரத ராஜா சாரை வந்து முழுசா உடைச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து அவரால் அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. அவரே மகனுக்கு கொல்லி போட்ட ஒரு சூழல். அந்த இடுகாட்டுல பாரத ராஜா சாருடைய கதறல் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப வேதனையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பின்னடைவுன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுல இருந்து பாரத ராஜா சாரால மீண்டு வர முடியல. அவர் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி இந்த வயதான காலகட்டத்தில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் படம் நடிக்கிறதோ வேற எல்லா சினிமா ஆக்டிவிட்டிஸையும் விட்டு ஒதுங்கி வீட்டுல ஓய்வா இருந்தாரு. விடுதலை படமே விஜய் சேதுபதி கேரக்டர்ல அவர் தான் நடிக்க வேண்டியது, கடைசி நேரத்தில் அவர் விலகிட்டாரு. அது வந்து காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அது காட்டுக்குள்ள வந்து ஷூட் பண்ணாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வெற்றிமாறன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளைக்கு மேல ஷூட்டிங் பண்ணுவார் காட்டுக்குள்ள. ஸோ அது குளிர் அதெல்லாம் வந்து பாரத ராஜா சால அந்த வயசுல வந்து தாங்க முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அதை அவாய்ட் பண்ணாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மகனுடைய மறைவு அது பாரத ராஜா சாரை பெருசா உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு உடல் பின்னடைவு, அது இல்லாமல் வயது மூப்பு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு. அதான் உண்மை. உண்மையாலுமே நல்ல ஒரு அதாவது மறக்க முடியாத ஒரு கலைஞனா பாரத ராஜா சார் நம்ம பார்க்குறோம். பாரத ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு எங்க சார் நடக்குது? இங்க சென்னையில் நடக்குதா, இல்லைனா வந்து அவருடைய சொந்த ஊரான தேனியில் நடக்குதா? எங்க சார் நடக்குது? எப்போ நடக்குது சார்? இன்று அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா 5:50 6 மணிக்கு தான் வந்து அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டு அவருடைய உயிர் பிரிந்திருக்கு. நம்ம இப்போ 9 மணிக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இறுதிச் சடங்கு அப்படிங்கிறது இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் இருக்குது. அவர் குடும்பத்தார் எல்லாரும் கலந்து பேசி, மகள் ஜனனி அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க. அவங்க மலேசியாவில் இருக்காங்களா இல்லை இப்போ இங்கே இருக்காங்களாங்கிற தகவலும் இன்னும் சரியாக தெரில. அப்படி இருக்கும்போது இறுதிச் சடங்குங்கிறது வந்து சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பல திரைக்கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் உள்ள பல பேர் வந்து பாரத ராஜா சாருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அப்படின்னும் போது அதுக்கான அவகாசம் வந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இறுதிச் சடங்கு இங்கேயா இல்லை வந்து அவருடைய பிறந்த ஊர் அள்ளி நகரத்திலையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஐக்கானாக தான் இருந்திருக்காரு. தமிழக அரசு சார்பா ஏதாவது ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வந்து தமிழக அரசு சார்பா அரசு மரியாதை பாரத ராஜா சாருக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு, திரைத்துறையிலிருந்து வந்தவர். அது இல்லாம பாத்தீங்கன்னா பாரத ராஜா சார் அப்படின்னும் போது எல்லாருமே அந்த மரியாதை உரிய மரியாதை கொடுப்பாங்க. விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு அடுத்த வீடு தான் பாரத ராஜா சாருடைய வீடு. விஜய் அவர்கள் மகன் மனோஜ் மரணத்துக்கு நடந்தே போனதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிச்சயமா போய் பாரத ராஜா சாருக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்துவார். அதே நேரத்தில் அரசு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பாரத ராஜா சார் கொடுக்கப்படும். விஜய் அவர்கள் கூடி சீக்கிரம் அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவார். அரசு மரியாதையெல்லாம் மீறி சார் எல்லாத்தையும் தாண்டின ஒரு மக்கள் கலைஞனா வந்து பாரத ராஜா சார் இருந்திருக்கார் சார். அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அற்புதமான படைப்புகள். முதல் மரியாதை ஆகட்டும், வேதம் புதிதாகட்டும், கடலோர கவிதைகளாகட்டும், எண்ணுயிர் தோழன் ஆகட்டும், கிழக்கு சீமையலை ஆகட்டும், எப்பா எத்தனை விதமான படங்கள், எத்தனை வெரைட்டியான படங்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 16 வயதினிலே புதிய வார்ப்புகள், கிழக்கே போகும் ரயில் படங்கள், மண் வாசனை இப்படி படங்கள் எடுத்துட்டு இருந்த காலகட்டங்களில் பாரத ராஜா சார் மேல ஒரு விமர்சனம் வந்தது. அது என்ன அப்படின்னா கிராமத்து படங்கள் தான் பாரத ராஜா சாருக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. ஆனா அதையும் வந்து பாரத ராஜா சார் வந்து உடைத்திருந்து மிகப்பெரிய வெற்றி கண்டார். சிவப்பு ரோஜாக்கள் அது அந்த மாதிரி ஒரு மாடர்ன் படம், அந்த மாதிரி
ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள படம் யாராலையுமே எடுக்க முடியாது. எப்போ 80களின் தொடக்கத்தில் வந்து அந்த படத்தை பண்ணியிருந்தார் கமலஹாசன் ஸ்ரீதேவியை வச்சு. அதெல்லாம் பயங்கர ஹிட் படம், சூப்பர் டூப்பர் சாங்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைதியின் டைரி பண்ணியிருந்தாரு, டிக் டிக் டிக்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ மாடர்ன் படங்களும் என்னால் எடுக்க முடியும், எல்லா வெரைட்டி படங்களும் என்னால் எடுக்க முடியும்னு வந்து பாரதி ராஜா சார் நிரூபித்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த பாரதி ராஜா சார் கடலோர கவிதைகள்னு ஒரு படம், அது வந்து கடல் பேக்ட்ராப்பில் முற்றத்தில் போய் வந்து அந்த படத்தை வந்து அவர் பண்ணார். அது ஒரு வித்தியாசமான படமாக இருந்துச்சு. எப்படி சொல்லுது நம்ம சென்னை பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணுயிர் தோழன் ஒரு படம் பார்த்தார். சென்னை பாஷையே பேசியிருப்பார் அந்த கதாநாயகன் பாபு. ஸோ எல்லா ஜேர்னல்லையும் படம் எடுத்தவர், எல்லா ஜேர்னல்லையும் வெற்றி கண்ட ஒரு மகா கலைஞன் பாரதி ராஜா சார். பாரதி ராஜா அவர்களுடனான உங்களோட நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.